ஒரு குருக்குலம். மாணவர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஆசான், குருஜி, ஒரு பெரிய காலி ஜாடி மற்றும் பாறைகள், சிறிய கற்கள், மணல் கொண்ட ஒரு பையை எடுத்து வருகிறார். ஆசான் ஜாடியை மேசையின் மீது வைத்து மாணவர்களிடம் கேட்கிறார், இந்த ஜாடியை முழுமையாக எப்படி நிரப்பலாம்? மாணவர்கள் குழப்பமாக பார்க்கிறார்கள். ஆசான் பெரிய பாறைகளை எடுத்து ஜாடிக்குள் போடுகிறார். பாறைகள் நிறையிடும் போது அவர் கேட்கிறார், இப்போது ஜாடி நிரம்பியதா? மாணவர்கள் பதிலளிக்கிறார்கள், ஆமாம் ஆசானே. ஆசான் சிறிது சிரித்து சிறிய கற்களை எடுத்து ஜாடிக்குள் போடுகிறார். அவை பாறைகளின் இடைவெளியில் செல்கின்றன. பிறகு அவர் மீண்டும் கேட்கிறார், இப்போது ஜாடி நிரம்பியதா? மாணவர்கள் சிறிது யோசித்து, ஆமாம், இப்போது நிரம்பிவிட்டது எனக் கூறுகிறார்கள். ஆசான் ஒரு பையில் இருந்த மணலை ஜாடிக்குள் ஊற்றுகிறார். மணல் மிகச் சிறிய இடைவெளிகளையும் நிரப்புகிறது. அவர் மீண்டும் கேட்கிறார், இப்போது ஜாடி முழுமையா? மாணவர்கள் சிரித்துக்கொண்டு, ஆமாம், இப்போது அது முற்றிலும் நிரம்பிவிட்டது எனக் கூறுகிறார்கள். ஆசான் சொல்கிறார், இந்த ஜாடி உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. பெரிய பாறைகள் உங்கள் குடும்பம், ஆரோக்கியம், கனவுகள் போன்ற முக்கியமான விஷயங்கள். சிறிய கற்கள் உங்கள் வேலை மற்றும் உறவுகள். மணல் வாழ்க்கையில் உள்ள அற்பமான விஷயங்கள். முதலில் மணலை நிரப்பினால் பாறைகளுக்கு இடம் இருக்காது. ஆனால் முதலில் முக்கியமானவற்றை நிரப்பினால் பிற விஷயங்கள் தானாகவே சரியாக அமையும். மாணவர்கள் விழிப்புணர்வுடன் பார்க்கிறார்கள். அவர்கள் தவறான விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் முக்கியமானவற்றை முதலில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆசான் சொல்லுகிறார், வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமான விஷயங்களை முதலில் முன்னிலைப்படுத்துங்கள். இல்லையென்றால் அற்பமான விஷயங்கள் உங்கள் வாழ்வில் முக்கியமானவற்றுக்கான இடத்தை நிரப்பிவிடும். கதை கூறும் நெறிமுறை. உண்மையில் முக்கியமான விஷயங்களை முதலில் முன்னிலைப்படுத்துங்கள். பிற விஷயங்கள் தானாகவே சரியாக அமையும்.